நான் உங்கள் ஆகாய். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்க தரிசனம் எதை சார்ந்ததாய் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிய வேண்டுகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்க தரிசனம் என்பது இன்னைக்கு அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தீர்க்க தரிசனம் சொல்றவர்கள் வேற, தீர்க்கதரிசிகள் வேற. ஒரு தீர்க்க தரிசனம் என்பது எதை சார்ந்ததா இருக்க வேண்டும், அதோட அடிப்படை எதில் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வசனத்தை சார்ந்ததா இருக்க வேண்டும். குறிப்பா இயேசுவை குறித்தான வெளிப்பாடுதான் தீர்க்க தரிசனம். லூக்கா 24, 25, 26, 27 வாசித்துப்பார். இயேசு அங்க சொல்லுவார், விளக்குவார். அதை விசுவாசிக்க கூடாதபடி அடைக்கப்பட்ட இருதயம் சொல்வார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் நீங்க அறிய வேண்டும். தீர்க்க தரிசனம் வசனத்தை சார்ந்ததாகவும் இயேசுவை குறித்தான வெளிப்பாடுதான் தீர்க்க தரிசனம் ஆவி. அது சுயமாய் பேசுவதல்ல, ஒரு பொருளை சார்ந்ததல்ல, ஒரு மனுஷனை சார்ந்ததல்ல. ஒரு முறை ஒரு அம்மா எனக்கு ஒரு காரியத்தை சொன்னாங்க. அந்த சபையில கன்வென்ஷன் அடிக்கடிக்கு வைப்பாங்க, நான் போவேன். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர், என் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றான், நீங்க ஆண்டவர் சொன்னாருன்னு ஒரு தீர்க்கம் சொல்லுங்க, என் பொண்ணு நம்புவான். நான் சொன்ன, அம்மா, உங்க ஆதங்கத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் சொன்னா நான் சொல்றேன், ஆனால் கடவுள் சொல்லவில்லை, நான் அந்த பொண்ணுக்கு சொல்லவில்லை. பாருங்க, அந்த அம்மா அதோட சபைக்கு கூப்பிடல. ஒரு மனுஷனை சார்ந்து அவங்க சொல்லுவதை கேட்டு சொல்வது தீர்க்க தரிசனம் இல்லை. 2 பேதுரு 1:21 பாருங்க. ஆவினாலே, தேவனுடைய ஆவினாலே ஏவப்பட்டு பேசுகிற வார்த்தை தான், சொல்லுகிற வார்த்தை தான், உரைக்கிற வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். சுயமா சொல்லுகிறவன் அல்ல, யாரோ சொல்லி கொடுத்து பேசுவதல்ல. அது ஆபத்து. பிளீஸ் கவனமாக இருக்கு. அது இயேசு குறித்தான வெளிப்பாடு. அது சுயமான வெளிப்பாடு அல்ல, ஆவிலே வர வெளிப்பாடு. ஆத்மானது வெளிப்பாடு அல்ல, மாம்சத்து வெளிப்பாடு அல்ல. ஆவிலிருந்து ஆவியான உரைக்கிற சத்தத்தை கேட்டு நிதானித்து ரகசியங்களை வெளிப்படுத்துதான் தீர்க்கதரிசியுடைய வேலை. அதுதான் தீர்க்கதரிசனம். அதனால தயவு செய்து கவனமாக இருங்கள், தெளிவாக இருங்கள். God bless you.